பத்திரிகையாளர்கள் என்னும் போர்வையில் ஒளிந்து கொண்டு வரம்பு மீறி பேசும் சில முட்டாள் கூட்டம். பத்திரிகை சுதந்திரம் என்ற வார்த்தையை பயன்படுத்தி எல்லை மீறி அடாவடித்தனம் செய்யும் சில போலி பத்திரிகையாளர்கள். உண்மை செய்திகளை வெளிச்சத்திற்கு கொண்டு வருவதுதான் பத்திரிகையாளர்கள் வேலையை தவிர யாரையும் காயப்படுத்துவதோ அவமானப்படுத்துவதோ அல்ல. ஒரு டேகை மாட்டிட்டு பத்திரிகையாளர்கள் அப்படின்ற பேர்ல இவங்க என்ன வேணாலும் கேள்வி கேட்பாங்க, என்ன வேணாலும் கமெண்ட் பண்ணுவாங்க. ஆனா அவங்கள மட்டும் யாருமே எதுவுமே சொல்லக்கூடாது, ஒரு முகம் சொலித்து கூட பேசக்கூடாது அப்படின்ற ஒரு வழக்கம் தான் ஆண்டாண்டு காலமா தமிழ்நாடு பத்திரிகையாளர்கள் செஞ்சுட்டு வர்றாங்க. இதுல எல்லா பத்திரிகையாளர்களையும் நம்ம குறை சொல்ல விரும்பல. ஆனா ஒரு சில பத்திரிகையாளர்கள் தங்களோட லிமிட் என்னன்றது தெரியாமலே இவங்க பத்திரிகையாளர்கள் அப்படின்றதுனாலே கிட்டத்தட்ட ஒரு பரமாத்மா ரேஞ்சுக்கு அவங்களை ஃபீல் பண்ணிக்கிறாங்க. அப்படி பல சம்பவங்கள் நம்ம உதாரணத்துக்கு சொல்லலாம். உண்மையிலேயே தமிழ்நாடு அரசியல்ல ஒரு மிகப்பெரிய மாற்றம் வேண்டும் அப்படின்னு எல்லாரும் காத்துக்கிட்டு ஐயா விஜயகாந்த் உண்மையிலேயே அவரோட நடவடிக்கைகள் எப்படி இருக்கோ இல்லையோ, ஆனால் யதார்த்தமான மனிதர், ரொம்ப நல்ல மனிதர், மக்களுக்கு நல்லது செய்யணும். இந்த தமிழ்நாட்டு அரசியலே முதன்முறையாக என் மக்களை தங்கத்தட்டில் வைத்து நான் தாளாட்ட வேண்டும் அப்படின்ற ஒரு வாக்கியத்தை சொன்னது ஐயா விஜயகாந்த் தான். ஆனால் அவரை மிகப்பெரிய மைனஸாக மாற்றினது இந்த மீடியா தான்.